திருமாவளவன் அவர்களுடைய கருத்து இன்னைக்கு வைகோ அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதுக்கு நோபல் பரிசு குடுக்கணும்னு இருக்காரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆமாங்க. அவரோட தோழமை கட்சிகளால இன்னைக்கு நகைப்புக்குள்ளாயிருக்கு. பட் ஆனா இதுல திருமாவளவன் அவர்களோட சாமர்த்தியமான காய் நகர்த்தல் ஒண்ணு இருக்கு. நம்ம அந்த இடமும் நம்ம ஒண்ணு பார்க்க வேண்டியிருக்கு. வைகோ அவர்கள் திமுகவை விட்டுவிட்டு அப்படியே நேரடியா தாவேகா பக்கம் வந்தார். இன்னைக்கு மதிமுகல இருந்த 2 எம்.எல்.ஏக்கள் வைகோ அவர்களோட இருக்காங்களா? காணவில்லையே. 2 எம்.எல்.ஏக்களும் இன்னைக்கு திமுக பக்கம் போயிட்டாங்களே. உதயசூரியன்ல போட்டியிட்டதுனால அந்த பக்கம் நகர்ந்துட்டாங்க. திருமாவளவன் அவர்களும் என்ன காய் நகர்த்தல் பண்றாருன்னா, இன்னைக்கு அவர் தாவேகாவோட தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி, திமுகவோட இப்ப உறவுல இல்லன்னு சொன்னா, பனையூர் பாபு மாரி இன்னும் பல பேர் போயிட்டா? நீங்க பனையூர் பாபு போய் இணைந்து விட்டார். இதே மாதிரி திமுக ஆதரவு விசிக அப்படிங்கக்கூடிய கூட்டமே உள்ளுக்குள்ள இன்னும் கணிசமான பேர் இருக்காங்க. சோ அப்ப அவரு என்ன நினைக்கிறார்ன்னா, நம்ம இப்ப ஏன் அத டிக்ளேர் பண்ணணும்? இன்னும் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கு. உள்ளாட்சி தேர்தலுக்கு 6 முதல் 8 மாதங்கள் ஆகலாம். இன்னும் வந்து மேயர் பதவிகளுக்கெல்லாம் எலெக்ஷன் வரைக்கும் குறைந்தபட்சம் 8 மாதங்களுக்கு குறையாம ஆகலாம். அடுத்து 29 நாடாளுமன்ற தேர்தல். சரி அதுல காங்கிரஸே அந்த அணிய சந்திக்க போதுன்னு வச்சுக்கோங்க. ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர். தாவேகா அத சொல்லிருச்சா? இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போனாங்களா முதல்ல தாவேகா? இந்தியா கூட்டணி கூட்டத்திலேயே கலந்துக்கல. தாவேகா ஏன் கலந்துக்கலன்னு காங்கிரஸ்ட்ட கேட்டா அவங்கட்ட எம்பியே இல்லங்கிறாங்க. ஒருவேளை 40க்கு 40மே தோல்வி அடைஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பாஜகலாம் கடந்த முறை தோற்றதானே. அதிமுக, பாஜக அலையன்ஸ்லாம் தோல்வி தானே தனித்தனியாவும் 19ல சேர்ந்து சந்திக்கும்போது. அப்ப நம்ம அப்படியே ஒரு எம்பியுமே இல்ல. எதுக்குங்க நாங்க பாஜக அலையன்ஸ் எதிர்க்கணும்? இந்தியா கூட்டணி இல்லன்னு சொல்லிட முடியுமா? அப்ப திருமாவளவன் அவர்கள் தேர்தலுக்கு பின்பும் தன்னோட பேர வலிமையை கூட்டிக்கிட்டே இருக்காருன்னு நான் பார்க்கிறேன். 1. நீங்க இப்ப தாவேகா கூடயே நிக்கிறார்ல வைகோ அவர்கள். அவருக்கு அப்படியே மாநகராட்சியில 4 கார்ப்பரேஷன் எடுத்து குடுத்துருவாரா விஜய் அவர்கள்? நீங்க தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ் ஒரு ஆட்டம் ஆடுனாங்களே. காங்கிரஸோட ஆட்டத்துக்கு நம்ம வந்து ஒரு பெண்களுடைய வரதட்சணையோடு ஒப்பிடுறது தவறுதான். இருந்தாலும் நான் அதோட ஒப்பிடுறேன். காரணம் என்னன்னா, ஒரு ஆணாதிக்கத்தினுடைய உச்சம் தான் வரதட்சணை வாங்குறது. நீங்க திருமணத்துக்கு ஒரு வரதட்சணை வாங்கிட்டீங்க. அது ஒரு எம்பி. ராஜ்யசபா எம்பி. அந்த ராஜ்யசபா எம்பில திலக் எம்பி ஆக்கிட்டீங்க. மறுமணத்துக்கு ஒரு வரதட்சணை வாங்கிட்டீங்களே. காங்கிரஸ் வந்து நேரடியா விஜய் அவர்களோட கூட்டணி வைத்த பின்பு அது மறுமணம். அப்ப நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நடந்தது திருமணம். இது மறுமணம். அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வரதட்சணையே தவறு. நீங்க அதுக்கு வந்து பின்னாடியும் ஒரு எம்பி வாங்கிட்டீங்க. திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி இருக்காருன்னு பார்க்கிறேன். இப்ப அவரு நான் தாவேகாவோட கூட்டணியில இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றதன் மூலமா அடைய போற லாபம் என்ன? அத சொல்லாம இருக்கிறனால அடைய போற லாபம் என்ன? சொல்றதன் மூலமா அடைய போற லாபம் அமைச்சரவை பிரதிநிதித்துவம். அதான் ஏற்கனவே கிடைச்சிருச்சு. அமைச்சர் இருக்காரு. வன்னியரசு அமைச்சரா இருக்காரு. அப்ப இப்ப அவர் அதை தவிர்க்கிறதன் மூலமா இந்த ஒரு வருத்தப்படுறார்ல, பனையூர் பாபு போன்றவர்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப திமுக நாளைக்கு இன்னொரு இணைப்புலாம் நடத்தும்போது ஒரு சங்கடத்துக்குள்ளாவாங்கல்ல. நீங்க இப்படி பொருத்தி பாருங்களேன். மதிமுகல இருந்து நாளைக்கு 1000 பேர் வர்றாங்கன்னா, உடனே கலைவாணர் அரங்கத்துல ஏற்பாடு பண்ணிருவாங்க. ஆனா விசிகல இருந்து வர்றாங்கன்னா, திருமாவளவன் நம்ம கூட்டணியில இருக்காரா? அந்த கூட்டணியில இருக்காரா? அவரே குழப்பத்துல தானே இருக்காரு. நம்ம ஏன் இப்ப திருமாவளவன் கட்சியில இருந்து ஆட்களை இணைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம்.